உங்கள் மனசு என்ன பேசுது அதுக்கு உண்டான பதில், உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே, அதை என்னால் தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, நான் என்ன செய்வேன், செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு. அதையெல்லாம் மீறி நீங்க வாழ்ந்து காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? அப்படி வரும்னா எப்ப வரும்? உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்யறவங்களுக்கு பயம்தான் வரும். இன்னும் நம்ம மேல தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம். இல்ல இதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம். இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். இது மட்டும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையோட கீ டு சக்சஸ் இதுல தான் இருக்கு. நீ செல்லா காசாயிருவ தம்பி, உயிரோடு இருக்கும் போதே. வணக்கம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப புத்தம் புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ. சிம்ம ராசி 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து, சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார். இதை பற்றி நம்ம புத்தாண்டு ராசி பலன், சனி பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில், ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து 3 தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம். நம்மெல்லாம் இல்லை பல அன்பர்கள் ஒரு பள்ளி படிப்பில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நான்லாம் பள்ளி படிப்பில் இருந்தேன். அந்த அளவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சனி பகவான் ரிஷபத்துக்கு, அதாவது மேஷத்திலிருந்து கிளம்பி மீனத்துக்கு வராரு. இது எவ்வளோ ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள், ஒரு முழு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனியாக வருகிறது. அஷ்டம சனியாக வரக்கூடியது இது. இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? அஷ்டம சனி சிம்ம ராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம், ஒரு விதமான மனக்கலக்கம், சஞ்சலம். எப்பவுமே நம்ம பல பேருக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் அதை விரும்ப முடியாது. இயற்கையுடைய நியாயம் அது. யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க, விரும்பவும் முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்போம். ஆனால் துக்கம், துன்பம் அப்படின்னா, துன்பம்னு சொல்கிறவங்களே நம்ம வெறுத்துருவோம். இப்படி பேசுகிறவங்களே நமக்கு பிடிக்காது. நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். இதுதான் உண்மை கூட, நியாயமும் கூட. இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, மயிரிடையான வித்தியாசம். யதார்த்தத்தை விட்டு போகக்கூடாது. நெகட்டிவ் வேண்டாம், பாசிட்டிவாகவே இருப்போம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அது பேர் ரியாலிட்டி. அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது. உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும், சத்தியம் நிற்கும். இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம், இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம். இது 30 வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் இந்த சைக்கிள், இந்த 12 ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வரார். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை தாண்டி. அஷ்டம சனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே, சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மளில் பல பேர் 9ஆவதோ 8ஆவதோ ஸ்கூலில் படிச்சிருந்தோம். பல பேர் பிறக்கவே இல்லை. பல பேர் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க. பல பேர் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க. அப்படிப்பட்ட போது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த போது மேஷத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும்போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் 30 ஆண்டு காலங்கள். இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வரும். இந்த அஷ்டம சனியானது, அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். இந்த 30 ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை. இது இந்த அஷ்டமஸ்தானம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு அப்புறம் தானே வருது. அது ஒன்று. இந்த அஷ்டம சனி
அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 30 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியை தாக்கின போது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய, இல்லை ஒரு அப்பதான் வேலைக்கு போகிறோன்னு இருக்கக்கூடிய, இல்லை ஒரு ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதில் அத்தனை பெரிய தாக்கம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எப்பவுமே அஷ்டம சனியானது 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும். 45 வயது மேலே இருக்கவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். இது புரிஞ்சுக்கணும். 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும். 30-35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல. 25 வயசுலேருந்து 35 வயசுகளுக்கு ஒரு மாதிரியும், 35 முதல் 45 வயது வரை இருக்கவர்களுக்கு ஒரு மாதிரியும், 45லேருந்து 65 வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியுமான மாற்று இருக்கும். பீக் ஆஃப் த கெரியர் அப்படின்னா 45 முதல் 65 வயசு வரை அந்த கெரியரை பீக்கில் போய் முடியக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது. எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லார் மனதிலையும் சிம்மராசி அன்பர்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு 3 கேள்விகளை பற்றி பேசுவோம். உங்கள் மனசு என்ன பேசுது, அதுக்கு உண்டான பதில், உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி அன்பர்களுடைய மனசில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் நல்லவனா இருக்கேன், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன், ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல என்ன ஏமாத்துறாங்களே, அதை என்னால தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, நான் என்ன செய்வேன்? நான் கெடுதல் செய்யல, ஆனா என்ன ஏறி மிதிக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க, பணத்தாலே என்னை ஏமாத்துறாங்க, மனதால ஏமாத்துறாங்க, என்னுடைய நம்பிக்கையை துரோகம் பண்றாங்க. இது எப்படி என்னால தாங்க முடியும்? தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏன்னா நான் முழுசா நம்பிட்டேன், முழுசா 100% எனக்கு கொடுத்துட்டேன். அது காதலாக இருக்கட்டும், அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும். இப்போ காதல்னு எடுத்துக்கிறேன், முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலியமா வந்தா, ஆனா அவளுக்காக என் வாழ்க்கைய, ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் 2ஆம் பட்சமா நான் பார்த்தேன். ஆனால் அந்த பெண் என்னை உதாசீனப்படுகிறா, என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போறேங்கிறா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழும். இப்போ ஏன் இது எனக்கு நடக்குது? சிம்மராசி அன்பர்களுடைய கேள்வி. நான் நல்லது தான் நான் நினைச்சேன், நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எனக்கே இந்த துரோகம், எனக்கே இந்த இழப்பு, எனக்கே இந்த விட்டுட்டு போறாங்க காதல்ல, இல்லை மனைவி ஏன் என்னை விட்டுட்டு போகணும்? இந்த கேள்விக்கான பதில், எப்பவுமே ஒரு மனித பிறவியில பிறப்பு முதல் இறப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு. ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நல்லது, சில துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், சில இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி பயணப்படுறது தான் புத்திசாலித்தனம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல்ல, உங்கள் மனசுக்குள்ள என்ன ஏக்கம், என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மளை யார் விட்டுட்டு போகிறாங்களோ, காதலை விட்டுட்டு போயிட்டா, மனைவி விட்டுட்டு போயிட்டா, நம்மளால் தாங்க முடியல, செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு. அதெல்லாம் மீறி நீங்க வாழ்ந்து காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். நம்ம அப்படி வாழும் போதுதான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும். இப்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு சுருங்கும். இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும் போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். ஆனா இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல் இன்கிரீடியன்ட் என்ன தேவை அப்படின்னா, சகிப்புத்தன்மை தேவை. நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில ரத்தத்திலேயே இருக்கு. சகிப்புத்தன்மை தேவை. அடுத்தபடியாக பொறுமை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் தேவை. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது. அந்த வெற்றி பாதையை நோக்கி அடிச்சுட்டே இருக்கணும். இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்,
இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா அது பாருங்கள், சுற்றிட்டு அதே போயிட்டே இருக்கும். எங்கே நெளினா இங்கே நெளிஞ்சு, எங்கே வளையணும் இங்கே வளைஞ்சு, எங்கே ஏறணும் அங்கே ஏறி, எங்கே இறங்கணும் அங்கே இறங்கி வந்துகிட்டே இருக்கணும். கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. இன்னொரு கேள்வி, சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள், அன்பு நேயர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி, பொதுவாக இந்த 30 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி. அதாவது, எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? அப்படி வரும்னா எப்போ வரும்? இதுதான் ரெண்டாவது கேள்வி, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா? மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், 100% வரும். எப்போ வரும்னா, சுய ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே, அதை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும். அது ஒன்று. ஆனால் பல கேள்விகள் இருக்கு. இப்போ நான் காதல் பற்றி ஒரு விஷயம் பேசினேன். நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல, சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கேள்வி, வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன். என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக, இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன், என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது? வெறும் கெட்ட பேர். வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பதவி உயர்வு, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. இது ஏன்? என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்? நான் எந்த தவறுமே செய்யலையே, ஏன்? இது ரெண்டாவது கேள்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நமக்கு என்ன வேணுமோ, என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க ஸ்கில் ஒன்று மட்டும், சிம்மராசி அன்பர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்க அந்த திறமைய வெளியில கொஞ்சம் கொஞ்சமா நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும். உங்கள்கிட்ட 100% திறமை இருக்குன்னா எந்த இடத்துல 10% காமிக்கணுமோ, எந்த இடத்துல 30% காமிக்கணுமோ ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும். நீங்க ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்யறவங்களுக்கு பயம்தான் வரும். உங்களை பார்த்தா சவால், ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும். உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க, வில்லனாக தான் பார்ப்பாங்க. நாம திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா? நாளைக்கு நம்ம வேலை போயிடும், அவன் தான் பெரிய ஆள் ஆவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில், பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்ட்டையும் உண்மையாக பழகினேன், என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு நான் நிர்கதியாக இருக்கேன், என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் உங்க மனசுல தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது, எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது, எல்லாரும் பிஇ படிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அகாடமிக்கலா ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க. நாம் படித்த பாடம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவ பாடம் நான் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் நமக்கு போகணும்னு இருக்கு, அது போயிடுச்சு. அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும்.
விட்டுருங்க. அதாவது கொக்கு இருக்குல்ல, கொக்கு அது தண்ணிக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய மனசுல ஒரு வட்டம் போட்டுக்குமா. அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கடிக்காது. அது வந்து கொக்கி அந்த மூக்கால எடுக்காது. அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது. கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு போட்டு தூக்கிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களை எவன் என்ன சொன்னா என்ன, மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான். இந்தியன் ஐக்கானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை 10 பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. மலையை பார்த்து ஏதோ சிரிச்சுதான், இல்லை மலையை பார்த்து ஏதோ குலைச்சுதான், ரெண்டுமே வேணாம். இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் யாரு, நீங்கள் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க. உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினச்சி பயணப்படுங்க. இதெல்லாம் தனி பாருங்க. நீங்கள் ஒரு இதில் போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசினவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் அடிக்கணும். நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவங்க மேலே படணும். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வர்டு. அது ஒன்று. அஷ்டம சனி வருது 30 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும். மனசை சனி பிடிக்கிறாருல்ல, சந்திரன் தான் மனசு. மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன ஆகும், கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம், உடலில் கூட குறைபாடு இருக்கலாம், மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது. மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே ஆடி போயிடும். அந்த சனி வந்து அதை பண்ண தான் வராரு. அப்போ மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா திடமாக வச்சுக்கணும். சார் கடைசியில் எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளவு நல்லா வாழலைனாலும் 6 அடி நமக்கு நிச்சயம். அது யாரும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை 2 நாள் ஒன்று பார்த்துருவோம். அதனால் கவலையே படாதீங்க. தைரியமாக மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம். அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும். இது ஒரு பாடம். என்ன நடக்கும் அஷ்டம சனியில? காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்னேன், இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பையெல்லாம் ஒன்றா சேருவான். இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம். இல்லை இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்கார்ந்தோம்னா எண்டே கிடையாது. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிம்ம ராசி ராஜா. எவ்வளோ பிரச்சனை வந்தானே சார், வாழ்க்கையை வந்து நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம், நம்மளே ஒரு ராஜா தான். அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காம செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் எனக்கு வந்து அதை இது பண்ணக்கூடாது. அதில் நல்ல காலமே இல்லைன்னா சொல்ல முடியாது. இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டங்கள் மாறும். காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். பாடம் என்ன தெரியுமா? சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமா நான் உன்னை தாக்க போறேன். இந்த சனி பகவான் அவர் தான் காலம், காலன் அப்படின்னு சொல்றோம், அதுதான் காலம்னு சொல்றோம். அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நான் அவனை தாக்க போறேன். நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ வந்து இதோட முடிய போற, இனிமே நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ராஜா, என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி, நீ ஒரு கல். என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மிளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார், சிற்பமாக மாறப்போகிறார். இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக 1000 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார். அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லுல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாம அடி வாங்கணும். அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க கன்னியாகுமரியில, அந்த மாதிரி ஆயிடும். ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம், அந்த மாதிரி இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க, இது நடந்தே தீரும், சத்தியம். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம். இரண்டாவது பாடம்,
இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்க, அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன், ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்டில் போனால் கூட படிக்க முடியாது. ரெண்டாவது பாடம் என்னன்னா, காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதான் யார் யார், என்னென்ன கலரு, இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன், சாயத்தை வெளுக்க போகிறேன். பொண்டாட்டி நான் யாரு, புருஷன் நான் யாரு, சகோதரன் நான் யாரு, சகோதரி நான் யாரு, நண்பன் உண்மையானவன் யாரு, பொய்யான நண்பன் யாரு, உண்மையா உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா, உண்மையானவனா இல்லையா, கம்பெனி நல்லதா, எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும். அப்படியே வேற 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 வகை வகையா. இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய. இல்லைன்னா இவங்களோடய நம்ம இருப்போம், நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க, இவங்களோடய பயணப்படும். இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் காட்டு கொண்டு கொடுக்க போகிறது. அதுதான் அந்த மாதிரி காலம். அப்படிப்பட்ட காலம் நமக்கு அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது. யார் உண்மையான உறவுகள், யார் பொய்யான உறவுகள், இதை காமிக்க போகுது. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்சஸ் இதில் தான் இருக்கு. சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும். பொய்யான உறவுகளோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம். எவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம இருக்கும், இதை புரிஞ்சுக்கணும். இதை அழகாக டிவைடு பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய ரெண்டாவது பாடம். அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம். தம்பி நீ பெரிய ஆள் தான், நீ சிம்மராசி, நீ எல்லாத்தையும் பார்த்தவன் தான், 8 ரவுடியும் அடித்தவன் தான் நீ, ஓகே. ஆனால் உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியாக நீ பார்த்துக்கலன்னு சொன்னால் நீ செல்லா காசாயிருவ தம்பி. உயிரோடு இருக்கும் போதே, நல்லா சம்பாதிக்கும் போதே, கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான், உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க, உன்னை சுற்றி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரெல்லாம் உனக்கு யார், நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேன்னா உன்னை ஒரே ஒருத்தர் 2 பேர் சீண்டுவாங்களா. அந்த மூணாவது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது. இந்த 3 முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும், காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். நம்ம எவ்வேற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கோம் யோசிச்சு பாருங்க. 50,000 கோடி சம்பாதிச்சிடலாம், இந்த பாடத்தை கற்றுக்கலன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு. அப்போ பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க காலன் வருகிறார், சனீஸ்வர பகவான். இப்போ நாம என்ன செய்ய வேண்டும், காலத்தின் கணக்கு எப்படி வெல்வது, நாம என்ன செய்ய வேண்டும், காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, அதை பற்றி பார்ப்போம். அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, பணம் ஜவாபு கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தயவு செய்து அதை விட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்கள் நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை, முதல்ல நமக்கு ராஜாவாக இருக்கணும். நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம். நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாயிடலாம். இதை நீங்கள் இதை புரிஞ்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். இது நமக்கு ராஜாவாயிட்டா இந்த உலகத்துக்கு ஈஸியாகிடலாம். நாம் நம்மை வெல்வதுதான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட. நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும். இது இப்போ காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, என்ன செய்வது, காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எதுலையும் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. ஹைப் ஆகிறது. பிடிக்கும்னாலும் எமோஷனலா சிம்மராசி உடனே பயங்கரமாயிடுவாங்க. பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு, கோபம், இது ரெண்டும் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு. இதை நீங்க சரிப்படுத்திக்கலன்னா அளவை கம்மி பண்ணணும். பிடிக்கும்னாலும் அமைதியா இருங்க, பிடிக்காதனாலும் அமைதியா இருங்க. இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா, ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்க எதுலையாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, புதிய வேலையை மாற்ற பார்க்குறீங்க, மேலே போக பார்க்குறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணோம், பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது. அஷ்டம சனியோடையும் 7.5 சனியோடையும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையாக மோதணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாமல் இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது. ரெண்டாவது பாடம். காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது, அதை பற்றி சொல்கிறேன். எதிலையும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டாவது பாடம். முதல் பாடம், யாருக்கும் பணம் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நான் பாரு எப்படி செய்கிறேன் பாரு, அப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க. இது முதல் பாடம். காலத்தின் கணக்கை வெல்வது. இந்த 2 பாடம் ரொம்ப முக்கியம். ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது. அது மூணாவது பாடம். அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இந்த பூமியே நடக்குது, நாம் இல்லைன்னா அவ்வளோத்தான் நின்றோம்.
அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? யாருக்காகவும் எதுவும் நிற்காது. ஒரு வருஷம் நம்ம ஃபோட்டோவில் இருப்போம், மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம். இதுதான் யதார்த்த உண்மை. இது 4வது பாயிண்ட்டு. எந்த விஷயத்தை நான் சொன்னேன், ஹைப் இருக்கக்கூடாது, அடக்கமாக இருக்கணும். சிம்ம ராசி இப்போ அப்படியே பணிஞ்சிடணும். குட்டி சிங்கமாயிடணும். ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னியில் வந்தது, அந்த மாதிரி ஆயிடணும். இப்போ ரொம்ப கம்மியாயிடணும். எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்கிட்டையும் வச்சுக்கூடாது. ஒரு சின்ன சின்ன எறும்பு, இந்த பூச்சியெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் சிங்கத்தை. சிங்கம் அதெல்லாம் சீண்டாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் சீண்டும். அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள். அப்போ நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த காலத்தின் கணக்கை வெல்ல என்ன செய்வது? 5வது பாயிண்ட்டு, தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. டெய்லி தியானம் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். தானம் என்பது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது. இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பண்ணுங்க. தியானம் ஒரு நாளைக்கு 108 தடவையாவது ஓம் நம சிவாய நம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க, குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டு. இதோட முக்கியமானது, அவசரப்படக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுமை, அவசரம் கூடாது, கவனம். இது 3. 6வது தாரக மந்திரம். இப்போ பரிகாரமாக வந்திருக்கக்கூடியது இது. பரிகாரத்தில் பல இது இருக்கு. அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது, வீட்டில் துளசி மாடம், அதாவது துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியை போட்டு அதில் வைங்க. இது ரொம்ப முக்கியம். சிம்மராசி அன்பர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும். தினமும் காலை மாலை நீங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்க கையால் விளக்கேற்ற வேண்டும். அஷ்டம் சமய காலகட்டத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கணும். இது 3. உங்க கையால் 2 பூவாவது சுவாமிக்கு நீங்க காலையில சாயங்காலம் போடணும். 2 பூ கூட போடலாம், வசதிக்கேற்ப. எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது, உங்க ட்ரெஸ் வைக்கிற கபர்டு அதை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். கசன்னு சில பேர் கசக்கி துணி அப்படியே அமுத்தி வைப்பாங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றான். அதாவது ஒரு அழுக்கு துணியா இருந்தாலும், கிழிஞ்ச துணியா இருந்தாலும் சரி, அதை துவச்சு போடுன்னு சொல்றான். கிழிஞ்ச துணியா இருந்தாலும் துவச்சு தான் யூஸ் பண்ணணும். சுத்தபத்தமா இருக்கணும். அழகா மடிச்சு வைக்கலாம். அயன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அழகா நேர்த்தியா மடிச்சு வச்சுக்கலாம். ட்ரெஸ் வைக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். இப்பதான் நான் சொல்ல போறேன் மிக முக்கியமான பரிகாரம். சிம்ம ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் தாய் தந்தையிடம் 2 வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பா பேசுங்க. இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம். இதை பண்ணி பாருங்க, எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாகிற மாதிரி 2 வார்த்தை தினமும் பேசுங்க. கடைசியா நாம் சொல்லக்கூடியது, பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுங்க, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். கால பைரவர் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க. இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம். சிம்ம ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களே, மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.